வணக்கம். இது பதிவு நியூஸ்.com-இன் செய்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். வெலிக்கடை தியாகிகள் நினைவேந்தல் நிகழ்வு திருகோணமலையில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. பலாலியில் தொடரும் போராட்டம். கொழும்பிலிருந்து கல்முனை சென்ற பேருந்து தன்னாமுனையில் விபத்து, கடைகள் சேதம், பயணிகள் படுகாயம். சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியின் 150வது ஆண்டு நிறைவு விழா. யாழில் ஹீரோயின் மற்றும் போதை மாத்திரைகளுடன் 3 இளைஞர்கள் காய். யாழில் பனைசார் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியில் 2.4 மில்லியன் வருமானம். இடைக்காடு மகா வித்தியாலயத்தில் நூற்றாண்டு விழாவின் 3ஆம் நாள் நிகழ்வுகள். இலங்கை தமிழ் மக்களுக்கு நீதி கோரி லண்டனில் கருப்பு ஜூலை போராட்டம். இது பதிவு நியூஸ்.com-இன் செய்திகள். இனி விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபக தலைவர்கள் மற்றும் போராளிகள் 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை இனக்கலவரத்தின் போது வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்டதை நினைவு கூறும் நினைவஞ்சலி நிகழ்வு நேற்று 26ஆம் நாள் மாலை 5:30 மணியளவில் திருகோணமலை பிரதான கடற்கரையில் அமைந்துள்ள வெலிக்கடை தியாகிகள் நினைவேந்தல் மண்டபத்திலே நடைபெற்றிருக்கின்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் போராளிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டு உயிர்நீத்தோருக்கு தமது அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். நிகழ்வின் ஆரம்பமாக ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு உயிர்நீத்தோரின் நினைவாக 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. பின்னர் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபக தலைவர்களான தங்கத்துறை மற்றும் குட்டிமணி ஆகியோரின் உருவப்படங்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதுடன் சுடரேற்றி மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை வன்முறைகளின் போது உயிரிழந்த பொதுமக்கள் மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளின் தியாகம் நினைவு கூறப்பட்டது. வலிவடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் நாள் 6வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் இராணுவத்தின் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றார்கள். தமது காணிகளில் இராணுவம் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களை அமைத்து தமது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி வரும் நிலையில் தாம் நீண்ட காலமாக நிலங்கள், வீடுகள் அற்று வாழ்ந்து வரும் நிலையில் தமது வீடுகள், காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரி போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அதேவேளை கடந்த வாரங்களில் போராட்டக்காரர்கள் பயன்படுத்தினார்கள் என பலாலி பொதுநோக்கு மண்டபத்தில் காணப்பட்ட வலிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான குடிநீர் தாங்கி மற்றும் தற்காலிக மலசல கூடம் என்பனவற்றை பலாலி போலீசார் அவ்விடத்திலிருந்து எடுத்து சென்று போலீஸ் நிலையத்தில் வைத்திருப்பதனால் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குடிநீர் மற்றும் மலசல கூடங்களின்றி பல்வேறு இன்னல்களையும் அனுபவித்திருக்கின்றார்கள். அத்துடன் தற்காலிக கொட்டகை அமைக்கவும் தரப்பால்கள் கட்ட 2 தடிகளை நாட்டக்கூட போலீசார் அனுமதிக்காததால் கைகளினால் தரப்பாலை பிடித்தவாறு வெயிலின் கொடுமையில் இருந்து தம்மை பாதுகாத்து கொண்டு முதியவர்கள் உள்ளிட்டவர்களும் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். பலாலி மக்களுடைய உண்மைக்கான உரிமைக்கான இந்த போராட்டம் 6வது வாரமாக தொடர்ந்து நடைபெறுகின்றது. அவர்களுடைய இந்த சொந்த நிலத்துக்கு செல்ல வேண்டும், தங்களுடைய சொந்த நிலத்திலே குடியிருக்க அனுமதிக்க வேண்டும் என்பதற்கான அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி 6வது நாளாக 6வது வாரமாக அவர்கள் இந்த தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இராணுவம் தேவையற்ற முறையில் தான் இந்த இடங்களை ஆக்கிரமித்திருக்கிற வகையில் மக்களுடைய இடங்களை அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய இடங்களில் விடுவித்து உடனடியாக அவர்கள் குடியேறுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதையே நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்கான இந்த தொடர் போராட்டத்துக்கான முழு ஆதரவுகளும் எங்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். ஆனால் பேசுவதால் கிடைக்கும் என்பதல்ல. கடந்த வாரம் கொழும்பிலே இருந்து கல்முனை நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து ஒன்று மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் தன்னாமுனை பகுதியில் 26/7/2026 நேற்று அதிகாலை பாரிய விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. அதிகாலை 4:45 மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பாதையை விட்டு விலகி வீதியோரத்தில் இருந்த கடைகளுடன் பலமாக மோதியிருக்கிறது.
சாரதிக்கு ஏற்பட்ட திடீர் தூக்க கலக்கமே இந்த விபத்துக்கு முக்கிய காரணம் என்று முதல்கட்ட விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கின்றது. இந்த விபத்தின் போது பேருந்துக்கும் அருகில் இருந்த கடைகளுக்கும் பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. எனினும் அதிர்ஷ்டவசமாக உயர் சேதங்கள் எதுவும் நிகழவில்லை. பேருந்தில் பயணித்த பயணிகள் சிலர் காயங்களுக்குள்ளான நிலையில் சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்களாம். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்களாம். யாழ்ப்பாணம் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியின் 150வது ஆண்டு நிறைவு விழாவின் 2ஆம் நாள் நிகழ்வு பாடசாலையின் திறந்தவெளி அரங்கில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்றிருக்கிறது. பாடசாலை முதல்வர் கானா சுலபாமதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றார். இந்த விழாவின் பிரதான அம்சமாக விக்டோரியா கல்லூரியின் 150வது ஆண்டு கால வரலாற்றை பறைசாற்றும் விக்டோரியா வித்தகம் எனும் சிறப்பு மலர் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் விக்டோரியன் ஜெயந்தன் மற்றும் பலிகாமம் வலய கல்வி பணிப்பாளர் திருமதி யமுனா ராஜசீலன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருந்தார்களாம். மங்கள விளக்கேற்றல் மற்றும் இறைவணக்கத்துடன் ஆரம்பமான இந்த நிகழ்வில் வரவேற்பு நடனம், குழு இசை, பதம், நடனம், சிங்கள பாடல், காலிங்க நர்த்தனம், நாட்டிய நாடகம் மற்றும் துப்பல் பரிசு நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்வுகள் அரங்கேறி சபை உரை சிறப்பித்திருக்கிறது. அத்துடன் மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாக்கிய மாணவர்களுக்கும் இதன்போது விசேட பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் கௌரவ விருந்தினர்களாக விக்டோரியன் முருகவேல், விக்டோரியன் இரா ஸ்ரீரங்கன், விக்டோரியன் சிவரூபன் ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்துடன் மாணவர்கள், ஆசிரியர்கள், பழைய அதிபர்கள், பழைய மாணவர்கள் என பலரும் பங்கேற்றிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்திலே ஹெரோயின் மற்றும் போதைய மாத்திரைகளுடன் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீர்வேலி பகுதியில் போதை மாத்திரை விற்பனை நடைபெற்று வருவதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே தான் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் 3 இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட மூவரிடம் இருந்தும் 5.650 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் 600 போதை மாத்திரைகளும் மீட்கப்பட்டிருக்கின்றது. கைது செய்யப்பட்ட மூவரும் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருட்களையும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கோப்பாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். பனைவளம் நிலையான வாழ்வின் பலம் எனும் துணைப்பொருளில் வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் வடக்கு மாகாண பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு நிறுவனங்கள் ஆகியன இணைந்து நடாத்திய பனைசார் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியும் விற்பனையும் கடந்த காலவாரம் 2026 என்ற பெயரில் நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் நடைபெற்று வருகிறது. கடந்த புதன்கிழமை ஆரம்பமான கண்காட்சி நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடைந்திருக்கின்றது. இந்த கண்காட்சியின் விற்பனையூடாக 2.4 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் அகல்யா செகராஜா தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட்டுள்ளதுடன் குறிப்பாக வெளி மாகாணங்களை சேர்ந்தவர்களும் அதிக அளவில் வருகை தந்து தமது ஆதரவை வழங்கியுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இறுதி நாள் நிகழ்வான நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் கலந்து கொண்டிருக்கிறார். அறிவு புகட்டிய அன்னைக்கு ஓர் ஆராதனை எனும் துணி பொருளில் இடைக்காடு மகா வித்தியாலயத்தில் 100ஆண்டு விழாவின் 1926 தொடக்கம் 2026 3ஆம் நாள் விருது வழங்கல் மற்றும் கௌரவிப்பு நிகழ்வுகள் 26/7/2026 நேற்று ஞாயிற்றுக்கிழமை பாடசாலை வளாகத்தில் நடைபெற்றிருக்கின்றது. பாடசாலையின் சிரேஷ்ட ஆசிரியர் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன், வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பட்ரிக் ரஞ்சன், யாழ் வலய கல்வி பணிப்பாளர் திருமதி முகுந்தன், காங்கேசன்துறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கல்வியல் துறை தலைவரும் பழைய மாணவருமான பேராசிரியர் சின்னத்தம்பி,
முன்னாள் மக்கள் வங்கி முகாமையாளரும் பழைய மாணவருமான ஸ்ரீ கந்தசாமி மற்றும் புலம்பெயர் பழைய மாணவ அமைப்புகளின் தலைவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி சந்தையின் மலசல கூடத்தின் சுகாதார சீர்கேடு காரணமாக மக்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள். கிளிநொச்சி சந்தையில் பல பொதுமக்கள் அந்த மலசல கூடத்தை பாவித்து வருவதாகவும் அது சுகாதார சீர்கேட்டுடன் காணப்படுவதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்றும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். சர்வதேச செய்தியொன்று. 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இலங்கையில் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனவெறி வன்முறைகளில் உயிரிழந்தோர், காணாமலாக்கப்பட்டோர் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை நினைவு கூறும் வகையில் கருப்பு ஜூலை நினைவேந்தல் மற்றும் கவனஈர்ப்பு போராட்டம் வெள்ளிக்கிழமை லண்டனில் நடைபெற்றிருக்கின்றது. தமிழீழ சுய நிர்ணய அமைப்பு, சர்வதேச நீதிக்கான தமிழீழ மக்கள் சங்கம் மற்றும் பல தமிழ் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பில் பிற்பகல் 1 மணி முதல் 3 மணி வரை லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு முன்பாக இடம்பெற்றிருக்கின்றது. 1983ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி தொடங்கி இலங்கையில் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனவெறி வன்முறைகளில் உயிரிழந்தோர், காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் கருப்பு நிற ஆடைகள் அணிந்து ஈழத்தமிழ் மக்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். நீதிக்கான கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் பதாகைகளை ஏந்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சர்வதேச நீதியும் பொறுப்பு குரலும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது பதிவுநியூஸ்.com செய்திகள். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.